கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்கள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்க்கிற போது அதிகாரத்திலே இருப்பவர்கள் அவர்கள் வல்லமை படைத்தவர்களாக அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை அப்படி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லா காரியங்களும் அவர்களால் செய்ய முடியும், எல்லா இடத்திலும் அதிகாரத்தை செலுத்த முடியும் என்று பார்த்தோம்னால் கிடையாது. இப்போ வார்டு நம்பர் அப்படி இருந்தார்னா அவருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அல்லது தலைவர் இருந்தால் அவருக்கு என்று ஒரு அதிகாரம், ஆனால் ஒரு எல்லை வைத்திருக்கிறார்கள். இப்படியாக கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி இப்படியாக அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அரசாங்க அதிகாரிகள், கலெக்டராக இருக்கலாம், ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கலாம், எல்லாருக்குமே அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தினுடைய பிரதமராக இருந்தாலும் அவருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவருக்கும் ஒரு எல்லை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற அதிகாரம் உடையவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆனால் ஒரு எல்லை வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் நம்முடைய உடல்நிலைக்காக மருத்துவர்களிடத்திலே நாம் செல்லுகிறோம். அப்படி செல்லுகிற போது நம்முடைய சரீரத்தை முழுவதுமா என்ன பண்றோம், மருத்துவர்கிட்ட அர்ப்பணிக்கிறோம். ஐயா எப்படியாதுன்னா பண்ணுங்க, சுகத்தை கொடுங்க அப்படின்னு. ஆனா அவரால் எல்லாவற்றையும் செய்து விட முடியுமா என்று பார்த்தோம்னா இல்ல, முடியவே முடியாது. அவரால் என்ன முடியுமோ அதுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல கடவுள் தான் அப்படின்னு பண்றாரு டாக்டர் சொல்லுவார். நம்ம அதிக நேரங்களிலே நாம் கேட்டிருக்கிறோம். எதற்காக இந்த வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தெய்வமாக இருக்கிற கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், வசனம் சொல்லுகிறது ஆதியாகமம் 35வது அதிகாரம் 11வது வசனத்துல, பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மை படைத்தவராக இருக்கிற, நம்மை மாத்திரமல்ல இந்த உலகத்தை படைத்தவராக இருக்கிற ஆண்டவர் எல்லா இடத்திலும் அவர் சர்வ வல்லமையுள்ள படைத்த ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தில் அவர் சுகத்தை கொடுக்க வேண்டும், உங்களுடைய சரீரத்தில் அவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அவரால் செய்ய முடியும். இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களிலே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், அதிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவராலே கொடுக்க முடியும். அவர் எல்லா இடத்திலும் அவர் சர்வ வல்லமை படைத்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கூட யாக்கோபினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்போதுமே ஒருவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது அவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்கள், அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தில், அவர் சொல்லுகிற சொல்லிலே அவர்களால் நிலைத்து நிற்க முடியுமா, அதை அவர்களால் செய்ய முடியுமா என்று என்ன பண்ணுவோம், நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் எதற்காக இப்படி சொல்லுகிறார் என்றால், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை சொல்லி அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் என்றால், நீ பலுகி பெருகுவாயாக, நீ பலுகி பெருகுவாயாக என்று சொல்லுகிறார். அப்படி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவரால முடியும். இந்த வார்த்தையை கூட இன்னொரு இடத்துல யாருக்கிட்ட சொல்லுகிறார் என்றால், ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறேன், சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமா, வானத்து நட்சத்திரங்களை போல நான் என்ன பண்ணுவேன், பெருகுவேன் என்று பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் 99 வயசுல என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலமோ தேவையில்லை, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற சூழ்நிலையால் அவர் பார்க்கிறது இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் அவர் பார்ப்பதில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாரு, 99லயும் என்ன பண்ணுவாரு, 100 வயசுலயும் குழந்தைய கொடுப்பாரு, 20 வயசுலயும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, குழந்தைய கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நாம் எப்போதெல்லாம் இந்த வார்த்தைகளை, ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் மீது நம்பிக்கையற்றவர்களாக அல்லது அவிவிசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ, அல்லது நம்முடைய இருதயத்தில் பலவீனத்தோடு அந்த வாக்குத்தத்தங்கள் மீது சோர்வு உள்ளவர்களாக, அந்த வாக்குத்தத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்களானால், இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற, அவர் உங்களுக்காக சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்களை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்கு காட்டியிருக்கிற பாதையிலே நீங்கள் நடந்து செல்லுங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தன்னை பற்றி பிரகடனப்படுத்துகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை சொல்லுகிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய எல்லா காரியங்களும், நீங்கள் விரும்புகிறதை, நீங்கள் வேண்டுகிறதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசியுங்கள், அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். God bless you.